ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோபிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சில்லி பரோட்டா பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு பரோட்டா வேணும். வீட்டில் பரோட்டா பண்ணி அதுக்கப்புறம் சில்லி பரோட்டா பண்ணுறதுங்கிறது லாங் ப்ராசஸ்ஸு. அதனால் ரெடிமேடாக பரோட்டா வாங்கி ட்ரை பண்ணேன். அடுப்பில் பாத்திரம் வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இப்போ இதோட க்யூப் சைஸில் கட் பண்ண ஆனியன் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பாதி ஆனியன் பாதி கேப்சிகம் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்க பரோட்டா சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடையே நீங்கள் பரோட்டாவை சேர்க்கும்போது அந்த தண்ணியை ஃபுல்லாக பரோட்டா இழுத்துக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணியை நல்லா பரோட்டா இழுத்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பரோட்டாவை நான் குருமா பண்ணி சாப்பிட்லான்னு வச்சுருந்தேன். ஆனால் திடீர்னு சில்லி பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ டக்குன்னு பிச்சு போட்டு சில்லி பரோட்டா பண்ணி பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டேன். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.